சரி ஓகே. நான் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நாகமர பஞ்சாயத்து, அதாவது கர்நாடகா பகுதியை பார்டரில் என்னுடைய ஊர் இருக்குது. அங்கேருந்து இது வந்து 51வது முறையாக நான் இதில் போட்டிடுறேன். தருமபுரியிலையும் போன நாடாளுமன்றத்தில் போட்டிட்டேன், மத்திய சென்னையிலையும் நான். ஏன்னா ஒரு 25 ஆண்டு காலம் நான் சென்னையில் தொழில் செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். அதன் மூலிமா நான் சென்னையிலே இருக்கேன். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து 51வது முறையாக போட்டிடுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பணமாலை அப்படின்றது இன்னையிலிருந்து எல்லா வீட்டுக்கும் பணம் லஞ்சம், அதாவது பணம் கொடுக்குறனால லஞ்சம் தான். வாக்காளருக்கு பணம் கொடுத்து எல்லா அதிகாரிக்கும் காவல்துறைலாம் கண்மூடிட்டு தான் இருக்குது, தேர்தல் ஆணையம் கண்மூடிட்டு தான் இருக்குது. ஆக இவங்கெல்லாம் ரொம்ப சில்லறையாக இருக்காங்கன்றதா தான் அந்த சில்லறை பணத்தையே கொண்டாந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா எந்த அதிகாரிகளும் 3 வருஷத்துக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணல, அவங்களுக்கு தேவையானவங்கள. இது அதிமுகன்றதுல திமுக 5 வருஷமாக ஒரு தலைமை தேர்தல் இருக்கார். அவர் இதுக்கு முன்னாடி இருந்தார் சந்தீப் சக்சேனான்னு. அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் 2 வருஷம் கூட அவர் அந்த போஸ்டில் உட்கார வைக்கல. ஆனால் இந்த மாதிரி ஒரு தவறா ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறவர் தான் தலைமை தேர்தல் 5 வருஷமா இருக்காரு. ஐயா, இது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லும், 3 வருஷம் ஒரு நிர்வாகம் இருந்தால் அதை மாற்றணும், அப்படி தான் ஆகணும். இதை வந்து யாரும் கண்டுக்கிறதில்ல. ஏன்னா அவர் இங்கே வந்து எனக்கு வந்து நோக்கம் என்னன்னா, இங்கே என்னுடைய சமுதாய வன்னியர் சமுதாய மக்கள் அடர்த்தியாக மிக அதிகமாக எங்கள் தருமபுரிக்கு அடுத்தபடியாக இந்த விக்கிரவாண்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள், இருந்து கொண்டிருக்கார்கள். அவருடைய ஓட் பேங்கிங்கு எனக்கு அதிகப்படியாக கிடைச்சி நான் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய நோக்கங்கள் என்னென்னா, என்னுடைய கோரிக்கை என்னென்னா, நான் வந்து கர்நாடகா பகுதியை சார்ந்தவர்ன்றனால வீரப்பனார் எனக்கு சொந்தக்காரர், அதனால் அவர் உறவினர். அதனால் அவருடைய குடும்பம், அவருடைய பரம்பரை சார்ந்தவங்க ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அவருக்கு புளி கொடுத்தாங்க, உப்பு கொடுத்தாங்க, மோர் கொடுத்தாங்க, இப்படிலாம் சொல்லி அவங்கள சித்திரவதைப்படுத்தி அவங்களெல்லாம் நிறைய பெண்கள் தாலி ஏற்று அதெல்லாம் என்கவுண்டர்னு ஒரு போலியான ஒரு விஷயத்தை சித்தரித்து அவங்க இன்னைக்கு ஒரு ரூபா கூட வழி இல்லாமல் இருக்காங்க. இப்போ வந்து இது வந்து இதில் வந்து அனைத்து நோட்டுகளுக்கு சார் 500 ரூபா நோட்டு இருக்குது. என்ன 2000 நோட்டு தடை பண்ணிட்டாங்க, 1000 ரூபா நோட்டு தடை பண்ணிட்டாங்க, 500 ரூபா நோட்டு இருக்குது, 200 ரூபா நோட்டு இருக்குது, 100 ரூபா நோட்டு இருக்குது, 50 ரூபா நோட்டு இருக்குது, 20 ரூபா நோட்டு இருக்குது, 10 ரூபா நோட்டு தடை பண்ணிட்டாங்க. இதில் இது எல்லா நோட்டையும் சேர்ந்து இதுதான் சார் லஞ்ச ஊழல் இருக்கக்கூடாது. பணத்தை வந்து லஞ்ச ஊழலுக்கு பயன்படுத்தக்கூடாது. மக்கள் தேவைக்காகவும் சேவைக்காகவும் மட்டும்தான் இது பயன்படுத்த வேண்டும். இந்த தேர்தலில் எங்கே பார்த்தாலும் பணம், அதை ஒரு ஓட்டுக்கு 1000 2000 கொடுக்குவாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த பணத்தை நீங்கள் வாங்கக்கூடாதுன்றது தான் வாக்காளருக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாகவும், அதை கொடுக்க வேண்டியவங்களுக்கு இது கொடுக்காதீங்க, அவங்கள ஜனநாயக முறையாக அவங்கள வாக்களிக்கணுன்றதுக்காக இந்த மாலை. டெபாசிட் தொகை என்னன்னா சில்லறையாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், ஏன்னா ஏடிஎம் கார்டு வச்சிருக்கேன். எல்லா இடத்துலையும் இன்றைக்கி சாதாரண ஒரு பெட்டிகளில் ஒரு 10 ரூபா டீ சாப்பிட்டாவோ வந்து டிஜிட்டலில், இதை நான் பல வருஷமாக வலியுறுத்தேன், ஏன் டிஜிட்டலில் கொடுங்க எப்படி அப்படின்னு. ஆனால் இல்லைங்க, நீங்கள் நோட்டாக தான் கொடுக்கணும், கேஷாக தான் கொடுக்கணுன்றாங்க. அதனால் என்ன, சரி ஓகே, நீங்கள் சில்லறையாக தான் நடந்துக்கிறீங்க. அதனால் இந்த தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எல்லாம் சில்லறையாக நடந்துக்குதுன்றதுனால தான் சில்லறை காசாக கொடுத்துருக்கு. இது தேர்தல் ஆணையம் சில்லறை அப்படின்றது தான் இதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இது சில்லறை காசாக கொடுத்துருக்கு.